ஹலோ கைஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாட்டு மடிவீத்துக்கு நாங்கள் வந்து ஐஸ் கட்டியை வச்சு தேய்ச்சிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சாக் பீஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மருதாணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ண லெமன் பீஸு, உங்கள்கிட்ட கத்தாழை மஞ்சள் இருந்தால் கூட அதையும் கொஞ்சம் சேர்த்திங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா பச்சை கலரில் வரும். ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் தேய்க்க போகிற மாட்டுக்கு. இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு மடிவிக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கலக்கி அப்படியே நீங்கள் வெறுங்கையில் எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நல்லா மடி வீங்கி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்றணும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எங்கே நல்லா வீங்கிக்கு அந்த சைடு நல்லா நிறையா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் மீதி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சுற்றி மீதி இருக்கிற இடத்துலையும் தேய்ச்சி விட்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது பரவாமல் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற இடத்துலையும் நம்ம சும்மா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம தேய்ச்சி விட்ருவோம். எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா மருதாணி இருக்குது, லெமன் இருக்குது, ஸோ கத்தாழை அஞ்சல் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துட்டோம். சாப்பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு, நல்லாவே வத்திருச்சு. மடி கலந்தாலும் கல் மாதிரி இல்லை. ஸோ இருந்தாலும் எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதையும் கொஞ்சம் தேய்ச்சி விட்ருவோம். நீங்கள் ஒரு ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பச்சை இலையை தேய்க்கிறது பார்த்தா நல்லது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து குணமாக லேட் ஆகும். ஒரு இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா நான் சொன்ன அந்த ஒரு காம்பு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மடிவிக்க வந்து பார்க்க மட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து பட்டு போச்சு. அதனால் வந்து பால் வராது, அது அப்படியே சின்னதாக தான் இருக்கும். இது நாங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க, இது ஒன்றும் ஆகாது. வேணால் கழுவி விட்டுருங்க, அப்படியே விட்டாலும் ஓகே தான். ஓகே, see you next video.